இன்னைக்கு ஆனந்த் முருகன் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து தக் லைஃப். மணிரத்னம் இயக்கியிருக்கிற இந்த படத்தில் கமல்ஹாசன், சிம்பு, அபிராமி, த்ரிஷா, அசோக் செல்வன், ஐஸ்வர்யா, அதுபோக நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதே தெரியல. ஒரு கேங்ஸ்டர் மூவி, எல்லாரும் பார்த்து பழகின ஒரு தீம் தான் இந்த ஒரு கான்செப்டே. அப்போ இதில் ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம், ஸ்க்ரீன் பிளே தான் முக்கியம். ஸோ அதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஈகராக போய் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம். உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிலேருந்து இந்த சீனில் ரெடி ஆயிரும் படம், அந்த சீனில் ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்கு அடுத்த சீனில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வந்துடும் நினச்சி பார்த்து ஒரு வழியாக இன்ட்ரோல் வந்துச்சு. இன்ட்ரோல் கிட்ட லைட்டாக ஒரு ஹோப் கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி இன்ட்ரோல் நம்ம பார்த்துருப்போம், இதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது சமைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து நமக்கு கிடைச்சது வந்து பழைய கெட்டுப்போன சாதம் தான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த படத்தில் ஒரு ஒரு ஃபேக்டர் கூட நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியோ நம்ம ரசிக்கும்படியோ இல்லவே இல்லை. அரைச்ச மாவை அரைச்சிருக்காங்க. ஒரு சாதாரணமாக ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கேங்ஸ்டர், ஒரு பெரிய குரூப் அப்படின்னா அந்த குரூப் என்ன பண்ணுச்சு? இவர் பெரிய டான்னா, இவர் ஏன் டானா இருக்காரு? ஸோ அங்கே பேசுறவங்கலாம் டானு பெரிய ஆளு பெரிய ஆளு பெரிய ஆளு சொல்லிட்டே இருக்கிறான். நமக்கு அவங்க டானுங்கிறதும் நமக்கு பிடிபடல, அவன் என்ன வேலை பார்க்குறான்னு நமக்கு தெரியல. அதை விட ஒரு படத்தில் எப்பயுமே வந்து வில்லன் கேரக்டர் தான் மெயினாக இருப்பாங்க. ஸோ அந்த வில்லன் எவ்வளோ தூரம் வெயிட்டேஜாக காட்டுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த படத்தோட ஹீரோ அவருக்கு எதிராக வேலை பார்த்து நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வில்லனை மாதிரி ஒரு காமெடி பீஸ் யாருமே கிடையாது. முதல்ல வில்லன் யாருன்னே தெரியல, எவனுக்கு வில்லனே தெரியல. ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம் வந்து த்ரிஷா கேரக்டர் தான். அந்த கேரக்டர் எதுக்கு, அந்த கேரக்டர் எப்படி சொல்றது, பழைய கரகாட்டக்காரன் படத்தில் வர மாதிரி ஒரு காமெடி வரும் இல்லையா, கடைசியில் சொப்பன சுந்தரி யார் தான் வச்சிருக்காங்க, அந்த ரேஞ்சுக்கு த்ரிஷா கேரக்டர் ரொம்ப மோசமாக எழுதி அவங்கள வந்து கிட்டத்தட்ட அந்த கேரக்டரே நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். த்ரிஷா கேரக்டர் தூக்கிட்டாலும் இந்த படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கேட்டால் இந்த படத்தில் யாரை தூக்கினாலும் எந்த பிரச்சனை வரும்னே தெரியல. எந்த கேரக்டருமே இந்த படத்துக்கு நல்லது பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இதில் உண்மையிலேயே ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அசோக் செல்வன் தான். அந்த கேரக்டர் எதுக்கு வருது, அது வந்து ஏன் இதுக்கு இதெல்லாம் பேசுது, அந்த கேரக்டர் கடைசியில் என்ன பண்ணுச்சு, ஒன்றுமே இல்லை. பொம்மை மாதிரி அந்த கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் கமல்ஹாசனே கூட இவ்வளவு ஒரு இன்டெலெக்சுவல் நம்ம பார்த்து, மணிரத்னம்ன்றதுலாம் ஒரு டேரக்டருக்குலாம் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அவர். எப்படி அவங்க இந்த ஸ்கிரிப்டை வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேல நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நினைச்சாங்க, எந்த ஃபேக்டரை மக்கள் ரசிச்சிருவாங்கன்னு நம்ம நம்பினாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு படம் ஆரம்பிச்சு 20 மினிட்ஸ்ல கதைக்குள்ள போயிடணும். ஆனால் இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் என்ன கதைன்னே கடைசி வரைக்கும் யாருக்குமே புரியல. ரொம்ப எதிர்பார்த்து போய் கிட்டத்தட்ட ஏமாந்து போய் வெளியில் வந்தவங்க வந்து ரீசெண்ட் டேஸில் படம் பார்த்தீங்கன்னா இந்த தக் லைஃப் தான். இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து தான். போய் பார்க்குறவங்க பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். என்னுடைய மதிப்பீடு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 out of 5 தான். இந்த ஒன்னே எதுக்கு போடுறேன் அப்படின்னா, மெனக்கிட்டு போய் உட்காந்து பார்த்துருக்கோம், இந்த ஸ்டண்ட் எல்லாம் 1 பண்ணியிருக்காங்க, மெனக்கிட்டு இருப்பாங்க, அதுக்காக மட்டும்தான். ஆனால் எப்படியாவது இந்த படத்துக்கு ஆறுதல் பரிசாவது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த காலை கனவில் ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதையாவது போட்டுருவாங்கன்னு நினச்சி எதிர்பார்த்து உட்காந்துருந்தேன். அது எப்படி நாங்கள் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி சொதக்கி வச்சிருக்கோம், நீங்கள் ஆறுதல் பரிசு கொடுப்பா பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டையே இந்த படத்தில் வைக்கல. இதுதான் பெரிய ஹைலைட்டு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது? நன்றி.